ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் தீரக்கூடிய நோய்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சமையலில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய காய் தான் இந்த சுரைக்காய். இது ஆப்பிரிக்கா கண்டம் தான் இந்த சுரைக்காயோட தாயகம். ஆதி மனிதன் முதல்ல பயிர் செய்த காய்கறிகளில் இந்த காயும் ஒன்று. இந்த காய் தற்போது எல்லா நாடுகளிலுமே பயிர் செய்யப்படுகிற ஒரு காய் தான். சுவையான இந்த சுரைக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பார்க்கலாம். சுரைக்காய் நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்களை கொண்டிருக்கிறது. சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி போன்றவைகள் இருக்கின்றன. இதில் 96.1% ஈரப்பதமும், 0.2% புரதமும், 0.1% கொழுப்பும், 0.5% தாது உப்புக்களும், 0.6% நார்ச்சத்தும், 2.5% கார்போஹைட்ரேட்டும் இருக்கின்றன. இவை அனைத்துமே உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. நமது நாட்டில் ஏற்படும் கோடைக்கால வெப்பம் நமது உடல் சூட்டை அதிகரிப்பதோடு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. சுரைக்காய் பக்குவமாக செய்து நம்ம சாப்பிட்றதுனால உடல் சூடு குறையும், வெப்ப நோய்கள் தாக்காமல் காப்பதோடு நமது தோலுக்கு மினுமினுப்பையும் கொடுக்கிறது. சுரைக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி காய். இந்த சுரைக்காய் அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால சிறுநீர் நல்ல வெளியேற உதவுகிறது. சிறுநீர் கோளாறு உள்ளவங்க இந்த பழுத்த சுரைக்காயை ரசமாக்கி அதோட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபடலாம். கொழுப்பு சத்துள்ள உணவு வகைகளையும் வறுத்த உணவு வகைகளையும் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவங்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கும். இவர்களுக்கு நாக்கு வறட்சி ஏற்படும் சமயம் ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடித்தாங்க அப்படின்னா வறட்சி நீங்கும். உப்பு போடாமல் இந்த ரசத்தை அருந்தக்கூடாது. உணவு மாறுபட்டாலும் மன அழுத்தத்தாலும் உடலினை இயக்கக்கூடிய வாத பித்த கபத்தில் பித்தத்தின் நிலை அதிகரிக்கும் போது உடல் பலவீனம் அடைந்து பல நோய்களின் தாக்கம் உண்டாகிறது. இந்த பித்தத்தை குறைக்க சுரைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவு. சுரைக்காயை மதிய உணவுடன் சேர்த்து நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தம் விரைவிலேயே சமநிலைப்படும். நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பாக கண்கள் இருக்கிறது. தற்காலங்களில் பலரும் கணினி சம்பந்தமான பணிகளில் இருக்கிறதுனால கண் எரிச்சல், கண் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இத்தகைய கண் குறைபாடுகளை போக்க இந்த சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண் நோய் நீங்கும். இரத்த அழுத்த நோய் இந்த காலத்தில் பலருக்கும் இருக்கிறது. அதீத இரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதை குறைக்க விரும்புகிறவங்க ஒரு துண்டு சுரைக்காய் விதை நீக்கிய ஒரு நெல்லிக்காய் இவற்றை நீர் விட்டு அரைத்து சாறு பிழிந்து வாரம் 2 முறை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அதீத இரத்த அழுத்தம் விரைவில் கட்டுப்பாட்டிற்குள் வரும். தூக்கமின்மை ஒரு மனிதனை மிகவும் அவஸ்தைக்குள்ளாகக்கூடிய ஒரு பிரச்சனை. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க நல்லெண்ணெயோட சுரைக்காய் சாறையும் சேர்த்து இரவில் படுக்க போகும்போது தலைமுடிகளில் அதை விட்டு நல்ல மசாஜ் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா தலைப்பகுதி முதலியவற்றில் நல்ல அது அந்த எண்ணெய்கள் ஊறும்போது உடனே நமக்கு தூக்கம் வரக்கூடியதாக இருக்கும். சுரைக்காயின் இலைகளை சமைத்து சாப்பிட்டாலும் தூக்கமின்மை நீங்கக்கூடியதாக இருக்கும். சுரைக்காய் நார் சத்து அதிகம் கொண்டது. அதனால் மலச்சிக்கல், குடலில் புண்கள் போன்றவை ஏற்பட்டவங்க தினமும் ஒரு வேளை சுரைக்காய் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குடல் புண்கள் ஆறும். வயிற்றில் ஏற்படும் பாதிப்புகள், மலச்சிக்கல் போன்றவை தீரும். குறிப்பாக மூல நோய் உள்ளவங்களுக்கு இந்த சுரைக்காய் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. மனிதர்களின் உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் ஒரு முக்கிய உறுப்பாகும். நமது உடலில் இருக்கும் கல்லீரல் உணவுகளின் இருக்கும் விஷத்தன்மைகளை முறித்து உடலுக்கு நன்மையை செய்கிறது. இப்படியான கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க தினமும் நாம் சுரைக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய நச்சுத்தன்மை
முற்றிலுமே வந்து நீங்கிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.